அழகிய பாரிஸ் நகரம் இரவின் அமைதியில் மூழ்கி உறங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு வீட்டில் மட்டும் தாயும் மகளும் கொலை செய்யப்பட்டு இரத்த வெள்ளத்தில் மூழ்கி இருக்காங்க. அவங்கள கொலை செய்தது யாரு? இந்த கொலைக்கு பின்னால் என்ன மர்மம் இருக்கு? இந்த மர்மத்தை உடைச்சு கொலையாளி யாருன்னு கண்டுபிடிப்பாரா டூஃபின்? வாங்க நாவலை முழுவதுமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் எஸ்ஏ தமிழுடன் இணைவோம். பகுதி 2. ஒரு சூடான நாளில் டூஃபின் ஒரு செய்தியை வாசித்தான். அதில் இருந்த செய்தி பாரிஸ் நகரில் கொடூரமான கொலை. ஏதோ ஒரு மர்மம் பாரிஸ் நகரத்தையே அப்படியே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தது. ஜூலை 7, 1840 அன்று அதிகாலை பாரிஸ் நகரத்தோட மேற்கு பகுதி மக்கள் தங்களது கனவுல மூழ்கி இருந்தாங்க. ஆனால் ஒரு வீட்டில் இருந்து வந்த அலறல் சத்தத்தினால தங்களுடைய தூக்கத்தில் இருந்து எல்லாரும் எழுந்திருச்சாங்க. அந்த அலறல் சத்தம் ரூமார்க் என்ற தெருவிலிருந்து ஒரு பழைய வீட்டிலிருந்த முதிய பெண் வீட்டிலிருந்து வந்தது. அந்த வீட்டில் வசித்தவங்க 2 பேர், திருமதி எல் எஸ்பனாய் மற்றும் அவளது மகள். மக்கள் சத்தத்தை கேட்ட உடனே எல்லாரும் ஓடி சென்றாங்க. சிலர் கதவை தட்டினாங்க, சிலர் கதவை திறக்க முயற்சி பண்ணாங்க. ஆனால் யாருமே பதிலளிக்கலை. கதவு உள்ளார பூட்டப்பட்டிருந்தது. அங்கு இருந்தவங்க அதோட ஆபத்தை உணர்ந்து ஒரு விஷயம் பெரும் மோசமான சூழ்நிலையில இருக்குன்னு ஒருத்தர் கத்தினாரு. காவலர்களும் அண்டை வீட்டார்களும் சேர்ந்து கதவை உடைக்கிறாங்க. அவங்க உள்ள நுழைஞ்சப்போ அவங்க கண்ட காட்சி வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு திகில் தருணமா இருந்துச்சு. அங்க உள்ள ஓடி சென்றப்போ 2 குரல்கள் கேட்டது. அது மேலே இருந்து வந்தது மாதிரி இருந்தது. அந்த கூட்டம் ஒவ்வொரு அறையிலையும் தேடினாங்க. எந்த அறையிலுமே யாருமே இல்லை. 4வது மாடிக்கு வந்தப்போ அங்க அவங்க ஒரு கதவு இருக்கிறத பார்த்தாங்க. அந்த கதவு வலுவா பூட்டப்பட்டு சாவி உள்ளே இருந்தது. கதவை உடைச்சு திறந்து பார்த்தா ஒரே ஒரு பயங்கரமான காட்சி. அறை மிகுந்த மர்மத்துடனும் குழப்பத்துடனும் இருந்தது. உடைந்த நாற்காலிகள், மேசைகள் சிதறி கிடந்தன. ஒரே ஒரு படுக்கை மட்டும் இருந்தது. ஆனால் அறையில் உள்ள எல்லாத்தையும் யாரோ மைய பகுதியில் போட்டு வச்சிருந்தாங்க. தரையில், படுக்கையில், சுவர்களில் எங்கு பார்த்தாலுமே ஒரே ரத்தம். ஒரு கூர்மையான கத்தி ரத்தத்தில் மூழ்கி இருந்தது. நெருப்பு தொட்டி பக்கத்தில் மனித தலையிலிருந்து பிடுங்கப்பட்ட நீண்ட சாம்பல் நிற முடி இருந்தது. தரையில் 4 தங்க காசுகள், ஒரு அழகிய மூக்குத்தி, சில வெள்ளி பொருட்கள் மற்றும் 2 பணப்பைகள் இருந்தது. அதில் நிறைய தங்க காசுகளும் இருந்தது. துணிகள்லாம் அறையில் சிதறி கிடந்தது. பெட்ஷீட்டுக்கு கீழே ஒரு பெட்டி ஒன்று இருந்தது. அது திறந்த நிலையில் இருந்தது. ஆனால் அதில் சில பழைய கடிதங்களும் காகிதங்களும் மட்டுமே இருந்தது. யாருமே இல்லைன்னு ஒரு உணர்வு வந்தது. நெருப்பு தொட்டி உள்ள மகளின் சடலம் இருந்தது. அவளை அங்கே தூக்கி வீசியிருக்காங்க. உடல் இன்னும் சற்று வெதுவெதுப்பாக தான் இருந்துச்சு. முகத்தில் ரத்தம், கழுத்தில் கருமையான ஆழமான விரல்களால் கிழிச்ச தழும்புகள்லாம் இருந்தது. இந்த ஆழமான தழும்பு மகள் எப்படி கொல்லப்பட்டிருக்கா என்பதை காண்பிக்கிறது. பிறகு வீட்டில் ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்த்ததில் அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல. அந்த கூட்டம் வெளியே சென்றது. வீட்டின் பின்னால் வயதான பெண்மணியோட உடல் கிடந்தது. அவளது கழுத்து ஆல்மோஸ்ட் வெட்டி இருந்தது. அவளை தூக்க முயன்றப்போ அவளது தலை உருண்டு விழுந்தது. அடுத்த நாள் செய்தித்தாளில் ஜூலை 8, 1840 அன்றைய பத்திரிகையில் சில புதிய உண்மைகள்லாம் வெளிவந்தது. ரூமார்க்கில் நடந்த கொடூரமான கொலைகளை பற்றி போலீஸார் பலரை விசாரிச்சிருக்காங்க. ஆனால் போலீஸுக்கு குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க முடியலை. துணி துவைத்து வேலை பார்க்கும் ஃபாலின் டு ஃபோர்க் என்ற பெண்மணி சொல்கிறாங்க. அவங்கள எனக்கு 3 வருஷமாக தெரியும். அங்கே தான் நான் வேலை பார்க்குறேன். வயதான பெண்மணியும் அவங்களது மகளும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அவங்களுக்குள்ள அவங்க எப்பொழுதும் எனக்கு கரெக்டாக பணத்தெல்லாம் கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்களுக்கு பணம் எங்கேருந்து வருது, யாராச்சும் வீட்டுக்கு வருவாங்களான்னா எனக்கு தெரியாது. வீட்டில் அவங்க 4வது மாடியில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க என்று சொன்னாங்க. ஒரு கடை வச்சிருக்கும் வணிகர் ஃபியர் மோரன் சொல்லுகிறாரு. மிஸ்ஸஸ் எல் எஸ்பனாயை எனக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க. அவங்க 4 வருஷமாக என் கடையில் தான் உணவுப் பொருட்கள்லாம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 6 வருஷமாக அந்த சொந்த வீட்டில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்க நல்லா பணக்காரங்கன்னு எல்லாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேங்க.
ஆனால் அவங்களும் அவங்க மகளும் மட்டும்தான் அந்த வீட்டுக்கு போவாங்க வருவாங்க. அவங்க மட்டும்தான் அந்த வீட்டில் இருந்தாங்க. வேறு யாரும் புது மனுஷங்கள்லாம் நான் வந்து பார்த்தது கிடையாது. ஒரே ஒரு டாக்டர் மட்டும் ஒரு வேளை 8 அல்லது 10 முறை வந்திருப்பாரு. அவ்வளோதான். மற்றபடி வேறு யாரும் அந்த மாதிரி நான் பார்த்தது இல்லைங்க. ஒரு வங்கி அதிகாரி ஜூல்ஸ் மிக்மோட் சொல்கிறாரு, மிஸ்ஸஸ் எல் எஸ்பனா 8 வருஷமாக எங்கள் பேங்க்கில் தான் பணம்லாம் சேமிச்சிட்டு வராங்க. ஆனால் இறக்குறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என்னன்னு தெரில, திடீர்னு அவங்க சேமித்து வச்சுருந்த எல்லா நகையெல்லாம் உடனே எடுத்துட்டாங்க. என்னன்னு தெரியலை. எங்கள் பேங்க்லேருந்து ஒருத்தவர் தான் அவங்க வீட்டில் போய் கொடுத்துட்டு வந்தாங்க. அதை நாங்கள் கூட பார்த்தோம். இசிட்டோர் முசைட் ஒரு காவல்துறை அதிகாரி சொல்கிறாங்க, எங்கள் குரூப்போடு நாங்கள் வீட்டுக்கு போயிருக்கும்போது அங்கே மாடிப்படி கரெக்டாக ஏறும்போது எங்களுக்கு ஒரு 2 வாய்ஸ் வந்து எங்களுக்கு கேட்டுச்சு. ஒன்று ரொம்ப ஸ்லோவாகவும் ஒரு மாதிரி லைட் வாய்ஸில் எங்களுக்கு கேட்டுச்சு. ஆனால் இன்னொன்று ரொம்ப அப்படியே பயங்கரமாக கொடூரமாக ஒரு மாதிரி வித்தியாசமாக எங்களுக்கு கேட்டுச்சு. அது ஃப்ரெஞ்சு மொழியாக இருக்குமான்னு எங்களுக்கு தெரியலை. ஒருவேளை ஃபாரினர் வாய்ஸாக கூட இருக்கலாம். அது ஒரு பெண்ணோட குரல்லாம் ஆனால் கிடையாது. எங்களுக்கு சரியாக சொல்ல தெரியலை என்ன அப்படிங்கிறது. ஆனால் ஸ்லோவாக வந்த வாய்ஸ் வந்து என்னுடைய கடவுள்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்னொரு வாய்ஸ் வந்து ஸ்பெயின் மொழியாக இருக்கலாம். அது எனக்கு உறுதியாக சொல்ல தெரியல. அல்ஃபோன்சோ கார்சியா ஒரு ஸ்பெயின் நாட்டவர். மோர்க் வீதியில் தான் வாழ்கிறாரு. அவர் வீட்டுக்குள்ளே போனப்போ மாடிப்படிக்கு ஏறாமல் அப்படியே வெளியே வந்துட்டார். அவர் ரொம்ப பதற்றத்துடனும் உடல்நிலை சரியில்லாத மாதிரியும் கொஞ்சம் பயத்துடனும் இருந்தார். ஆனால் அவர் அந்த குரல்களை கேட்டிருக்காரு. அதோட உயர்ந்த குரல் ஃப்ரெஞ்சு மொழியில் இல்லை. ஒருவேளை அது ஆங்கிலமாக கூட இருக்கலாம். அவருக்கு ஆங்கிலம் புரியாது. அதனால் அவரால் கன்ஃபார்மாக சொல்ல முடியலை. வில்லியம் ஃபார்ட் இன்னொருவர். அவர் ஆங்கிலேயர். 2 வருஷமாக பாரிஸில் வாழ்கிறாரு. அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சவங்களில் இவரும் ஒருத்தர். மெதுவாக இருந்த குரல் வந்து ஃப்ரெஞ்சு மொழியில் தான் இருந்துச்சு. அதை நான் நல்லா கேட்டேன். அதனால் நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், அந்த குரல் என்னுடைய கடவுள் என்று ஃப்ரெஞ்சில் சொன்னிச்சு. ஆனால் இன்னொரு குரல் ரொம்ப அதிர்ச்சியூட்டும் வகையில் உயரமாகவும் ரொம்ப கடுமையாகவும் இருந்துச்சு. இத்தாலி மொழியாக கூட இருக்கலாம். எனக்கு சரியாக சொல்ல தெரியல. எனக்கு இத்தாலி தெரியாது. அதனால் என்னால் உறுதியாக சொல்ல முடியலை. அந்த வீட்டுக்குள்ளே முதல்ல நுழைஞ்சவங்க சொல்கிறதபடி மகளின் உடல் இருந்த அறை கதவு உள்ளார பூட்டப்பட்டிருந்துச்சு. அவங்க கதவு கிட்ட போகும்போது எந்த சத்தமுமே இல்லை. கதவை உடைக்கும் போது யாருமே இல்லை. அனைத்து ஜன்னல்களும் உள்ளே இருந்தபடி மூடியும் பூட்டப்பட்டும் இருந்துச்சு. அந்த அறையிலிருந்து வெளியேற உள்ளேந்து எந்த ஒரு வழியுமே இல்லை. புகைப்போக்கும் குழாய்களும் ரொம்ப குறுகலாக இருந்துச்சு. அதனால் அந்த வழியாகவும் யாருனாலையும் போக முடியாது. அந்த மகளின் உடலை புகை குழாயிலேருந்து எங்களுக்கு வெளியே எடுக்கிறதுக்கு 4 அல்லது 5 பேர் தேவைப்பட்டது. அவங்க குரல்களை கேட்ட சில நிமிஷத்துக்கு பிறகு கதவை உடைச்சிட்டு நாங்கள் உள்ளே போன போது அங்கே யாருமே இல்லை. மருத்துவர் பால் டூமஸ் உடல்களை பரிசோதிக்க அழைக்கப்பட்டார். உடல்கள் மோசமான நிலையில் இருந்தது. அதில் பல காயங்களும் எலும்புகள் முறிந்தும் இருந்தன. இது ஒரு பெண்ணால் இந்த அளவுக்கு வலிமையாக தாக்க முடியாது. இது மிகவும் வலிமையான நபர்னால தான் செய்ய முடியும். மகளுடைய கழுத்தை பிடித்து இறுக்கி கொல்லப்பட்டிருக்கு. காவல்துறைக்கு இதை விட எதுவுமே கிடைக்கல. பாரிஸில் இது போன்ற கொலைகள் எங்குமே நடந்ததில்லை. இதுதான் முதல் மர்மமான கொலை. காவல்துறைக்கு இதை எங்கேருந்து தேட ஆரம்பிக்கிறது, இதை என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. நாங்கள் கொலையை பற்றி செய்தித்தாள் அறிக்கையை வாசித்த பிறகு டூஃபினும் நானும் சில நேரம் எதுவுமே பேசலை. ஆனால் அவனது கண்களில் நான் பார்த்தேன் குளிர்ந்த வெறுமையான பார்வை. அவனது மனம் தீவிரமாக எதையோ செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதை நான் பார்த்தேன். அவன் என்னை இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்டான். அப்போது நான் சொன்னேன், பாரிஸில் எல்லாரும் இதை பற்றி என்ன நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். இது ஒரு பெரிய மர்மமாக இருக்குது. இதுலேருந்து பதில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக இதுலேருந்து பதில் கிடைக்காது என்று நான் சொன்னேன். அதுக்கு அவன் சொன்னான், இல்லை இல்லை, நீ தவறாக நினைக்கிற. இது ஒரு மர்மம்தான். ஆனால் இதில் ஒரு பதில் கண்டிப்பாக கிடைக்கணும். அந்த வீட்டுக்கு போய் நம்ம நேரில் பார்க்கலாம். அப்போது நமக்கு அதில் பதில் கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொன்னான்.
இத்துடன் பகுதி 2 முடிவடைகிறது. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற நாவல்களை கேட்க தமிழ் டாக் தமிழ் ஆடியோ புக் சேனலை சப்ஸ்கிரைபிள் பண்ணுங்கள். நான் உங்கள் எஸ்தே. தமிழுடன் இணைவோம். நன்றி.